கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆக சங்கீதம் 89:37 வாசிப்போம். அதிலேயே 89:37 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. 37 யா. சந்திரனை போல் அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினார். பாருங்க, சந்திரனை போல அல்லேலூயா அது என்றென்றைக்கும் உறுதியாகவும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போலவும் உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீர். அல்லேலூயா. பாருங்க, ஏனென்றால் வானத்தின் பூமியை படைத்த தேவன் அவைகள் எப்படி மாறாமல் இருக்கிறதை போல எங்கள் மீது உமது அன்பை நிலைப்படுத்தி இருக்கிறீர் என்று தாவீது உணர்ந்து நன்றியோடு சோதரிக்கிறார். பாருங்க, சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாகவும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். ஏன்னா அவருக்கு தெரியும் தேவன் வாக்கு மாறாதவர். தேவன் எப்படிப்பட்டவர், எந்த நிலைமையிலிருந்து என்னை உயர்த்தினார், எந்த இடத்திலே என்னை வைத்திருக்கிறார், எந்த நிலைமையில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னிலும் ஆண்டவரே பின்னிலே உள்ள ஜனங்களை நாங்கள் பார்க்கும்போது தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. எங்களுக்கு மேலானவர்களை நாங்கள் நினைத்து ஆண்டலூயா அம்மாவை வருத்தப்படாமல் ஆமாண்டவரே ஆமா அம்மாண்டவரே அவர்கள் அம்மாண்டவரை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அம்மாண்டவரே அவர்கள் பேரில் ஆண்டவரே நாங்கள் அம்மாண்டவரை போராமை கொள்ளாமல் அல்லேலூயா நாங்கள் இல்லாதவர்களை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறவர்களுக்காக சோத்திரம் பண்ண கற்றுக் கொடுத்த தேவாதி தேவனுக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே நாங்கள் சங்கீதம் 90 எடுத்து வாசிக்கும் பொழுது 90:17 எடுத்து வாசிப்போம். 90:17 தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். கைகளில் எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். பாருங்க, நீங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியமும் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தியரிடம். அல்லேலூயா. ஏனால் அவர் உறுதிப்படுத்துகிறவர். எதை நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் வேண்டுதனாலும் ஜெபத்தினாலும் சோத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அதை உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் வாக்கு தத்துவத்திலும் வார்த்தையிலும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, சோத்திரம். பாருங்க, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு நன்மையும் குறைபடாமல் காக்கிறவர். அல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொன்னார், இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதில்லை தூங்குவதுமில்லை என்று சொன்னார். பகலிலே வெயிலாக இரவிலே நிலவு உங்களை சேதப்படுத்துகிற கர்த்தர் எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பேன்னு சொன்னவர். ஆமென். நெருங்கி வர எல்லாவது ஆபத்து நாசமோச விக்கனங்களுக்கு எங்களை விலக்கி காக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஒருவரும் எங்களுக்கு அறியவில்லை, புரியவில்லை, தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருடைய மனசாட்சிக்கு தெரியும் தேவன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தப்பி பழைப்பது எப்படி தேவனுடைய கிருபையால் இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். அல்லேலூயா. இத்தனை விதமான ஆபத்துகள் நாசமோச விக்கனங்கள், ஓ அல்லேலூயா, எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், நெருக்கங்களில் இருந்து நம்மளை விடுவித்து காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. உண்மையாக தேவன் இந்த நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மளை உணர வைக்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்கள் சிறுமையை படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய விண்ணப்பம் அப்படிதான் இருக்க வேண்டும், உங்களுடைய ஜெபம் அப்படிதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமையை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் கூடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கிக்கப்படுகிறவர்களாய் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் என்பதையும், ஏனென்றால் தேவன் பரலோகம் சென்ற போது, பரலோகத்திற்கு ஏறி சென்ற போது என்ன சொல்லிவிட்டு போனார்? நீங்கள் போய் சகலருக்கு சுவிசேஷத்தை அறிவீங்கள். அல்லேலூயா.
பிதாக்குமார் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையால் இந்த சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கும் தேவன் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேவன் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணுகிறது, அதை பிடித்துக்கொள்ள பாக்கியவான்கள் என்று அறிவியுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று பிரசங்கிங்கள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறதே என்று பிரசங்கிங்கள். தேவனுடைய நன்மை கிருபை உங்களை தொடர்கிறதே என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாம் உயிர் வாழுகிறோம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இதுதானே சுவிசேஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 96:10 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயத்திருப்பார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய ராஜ்யத்திலே நாம இருக்கிறோம், அவருடைய கிருபையிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய மகிமையிலே நாங்கள் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் தான் இந்த பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அவர் இதையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று எதையும் முடித்து விட மாட்டார். அல்லேலூயா. ஆனால் அவர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பிலே தேவ ஜனங்கள், தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள், தேவன் மேல் அன்பு கூறுகிற ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. அவர் நியாயம் தீர்க்கும் போது மனம் திரும்புதல் உண்டாகும். அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படுவார், மீட்கப்படுவார், விடுதலை, சுகமர, பலமுள்ள, திடமான, நம்பிக்கையுள்ள, அவர்களுக்குள்ள மனமாற்ற பரிமாற்ற எழுப்புதல் நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அத்தனையும் அவர்களுடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகதான் அவர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார், ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 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 ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அப்ப நாம் பரிசுத்த உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மோடு தேவனை தேட வேண்டும் என்றால் பரிசுத்தம் முதலாக தேவை. பரிசுத்தம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? நம்மளை நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ளணுமா? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அறிக்கை செய்த சமயத்தில் ஆண்டவரே அப்பா, எங்கள் மீது இருக்கிற பழி, பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எங்கள் மீது ஒரு விசையாக எங்களை மன்னித்து ரத்தத்தினாக்கடி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய பிரசனத்தில் எங்களை நிறுத்துங்கப்பா என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் பாருங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். அல்லேலூயா. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. அல்லேலூயா. நாடும் அதில் உள்ள யாவும் கனி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார். அவர் பூலோகத்தாரை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்திருப்பார். அல்லேலூயா. ஏனால் அவர் வாக்கு மாறாதார், அவர் வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏனென்றால் அவர் சொல்வதெல்லாம் அவருடைய ஆவியினாலே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது பள்ளத்தில் இருக்க நான் கவனித்து அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் தேசங்களுக்கும் எல்லாருக்கும் சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே சங்கீதம் 112:8 எடுத்து வாசிப்போம். 112:8. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பாத்தீங்களா? எப்பொழுது அவருடைய இருதயம் உறுதியா இருக்கும். இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையில
தேவனுடைய சித்தத்திலே, தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய நோக்கத்திலே, தேவனுடைய இயக்கத்திலே பிரியப்படுகிறவர்களுக்கு ஹல்லேலூயா. ஆகதான் அவர் சொன்னார், பயப்படாதீருங்கள். பயப்படுவது என்ன? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன? தேவனிலே நீங்கள் அன்பு கூறுங்கள் என்பதுதான். ஹல்லேலூயா. அவர் நம்ம மீது இவ்வளவு அன்பு கூர்ந்தார். அதனால் தான் அவர் சொன்னார், என்னிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, எனக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளின்படி மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியில் படுத்து இருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அவர் தேவன் வாக்குறுதியை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவர்களுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. அவர் இரக்கம், மன உருக்கம், நீதியும் உள்ளவர். அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. என்னால் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நிறைய நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. என்றென்றைக்கும் அசையப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற மனதுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உறுதிப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் இருதயம் துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டார். அல்லேலூயா. அவர்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடமானதாய் இருக்கும். அல்லேலூயா. திடனாயிருக்கும். அவர்கள் இருதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் தன் சத்துருக்களை சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பார்கள். அல்லேலூயா. அகல்தான் தேவன் விரும்புகிறதெல்லாம். அல்லேலூயா. வாரி இறைத்தார்கள், ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவர்கள் கொம்பு மகிமையாய் உறுதிப்படும், உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களிலும் வார்த்தையிலும் உண்மையுள்ளவர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 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 துன்மார்க்கன் அதை கண்டு மடிமனைவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை அழியும். ஹல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் உறுதியாய் இருக்கும். உங்கள் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, தேவனை தரிசித்து, தேவனுடைய இயக்கத்தை, நோக்கத்தையும் திட்டத்தையும் புரிந்து, ஆண்டவரே அவைகள் எங்களது ஆகட்டும் என்று நாங்கள் அறிக்கை செய்யும் போது தேவன் நம்மளை அவருடைய பாடுகளுக்கு உள்ளாய், அல்லது அவருடைய சித்தத்துக்குள்ள, அவருடைய திட்டத்துக்குள்ள, அவருடைய நோக்கத்துக்குள்ள நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிற தேவன் அவரோடு கூட இருந்து. ஏனென்றால் பவுல் எவ்வளவு ஆணித்தரமாக சொல்ற, கர்த்தரோடு மரித்தோமானால். அல்லேலூயா. சிலர் கர்த்தரோடு மரிப்பது என்றால் உடனே எதையோ அவர்கள் சிந்தித்து விடுகிறார். கர்த்தரோடு மரித்தோமானால் அவர் நித்தியத்திலே நாமளே எழுப்பப்படுவோம். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வருகையிலே நாமளும் காணப்படுவோம். அல்லேலூயா. தேவனோடு ஒன்றித்து பழகி கொள்ள, தேவனோடு அனுதினமும் ஜெபம் பண்ணி, எவ்ரி செகண்ட் கிவ் தேங்க்ஸ். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் தேங்க்ஸ் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் அல்லேலூயா. எப்படி உங்கள் கதறலையும் குமரலையும் தேவன் அறிகிறாரோ அப்படி உங்கள் ஜெபங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் வார்த்தையை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:90.
11:90. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக தேவன் பாருங்க. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அதை நீ நிலைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தத்தில வார்த்தையில உண்மையில் அவர் உறுதிப்படுத்துகிறார் தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லுகிறார் பாருங்க, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அதை நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, உம்முடைய கற்பனை எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் என்னைக்கு சகாயம் செய்கிறீர், சகாயம் பண்ணுவீர். ஹல்லேலூயா. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பையும், அப்பொழுது உம்முடைய வாக்கின் சாட்சியை நான் காத்து நடப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனால் உமது கிருபையின்படியே எங்களை உயிர்ப்பையும், அப்பொழுது உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தி அது நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்முடைய செவிக்கும். உமது வேதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தால், உமது வேதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நாங்கள் துக்கத்தில் அழிந்து போயிருப்போம். உண்மைதானே அது? தேவனுடைய வார்த்தையிலே ஜீவனும் பெலனும் மரணம் கோட்டையும் தஞ்சமும் அடைக்கல ஆபத்தில் அனுகூலம் என்பதையும் தேவன் இந்த வார்த்தையை தேவன் அந்த வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறதை நம்பி நாங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கவும் நமக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு இருக்கிறது, மனமகிழ்ச்சி வருகிறது இல்லையா? நமக்குள்ள உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, திடம், நம்பிக்கையில ஆண்டவரே ஒரு மலர்ச்சி, நமக்குள்ள ஒரு எழுப்புதல் எழுச்சி உண்டாகி இருக்கிறது அல்லவா? ஆகதான் நான் சொல்றேன், உமது வேதம் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நாங்கள் துக்கத்தில் அழிந்து போயிருப்போமே. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டோம். அவைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு உயிர்ப்பித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கன் அழிக்க காத்திருக்கிறாள், நான் உமது சாட்சியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்றால் சத்துருக்களுக்கும் ஒரு பந்தை ஆயத்தப்படி தலையை அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் வாக்குறுதி கொடுத்தவர், வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவே. நீதிமொழிகள் ஹல்லேலூயா 16:3 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா. ஏதாவது வேண்டுதனாலும் ஜபத்தினாலும் சோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எந்த சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை நடத்துவார், உங்களை தாங்குவார், தப்பிப்பார், ஏந்துவார். ஹல்லேலூயா. அங்கதான் சொன்ன, மனதின் யோசனைகளே மனுஷனுடைய நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, ஆனால் நாவின் பிரதித்திரமான கர்த்தரால் வரும். பிரதித்திரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையான சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள், அப்பொழுது உங்கள் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ஹல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே மனுஷனுடைய தீமையை விட்டு விலகுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால்
அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்க அல்லேலூயா. ஆகதான் தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நினைக்கும் போது நாம் நன்றியோடு சொல்லுகிறோம். ஆகியதான் தேவன் சொன்னார் பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவளை சபிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் யாரையாவது சபிக்க முடியுமா? தேவன் அந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கான, அந்த வார்த்தை நமக்கு உரியது என்று நம்ம பற்றி கொள்கிறோம் இல்லையா? உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உங்களை ஆசிரியர்களை ஆசிரியப்பேன் சொன்னேன். அப்ப நீங்க யாரையாவது சபிச்சீங்கன்னா உங்களையும் சபிப்பார் இல்லையா தேவன்? ஆகையினால் ஒருவரை நீங்கள் வஞ்சிக்காதபடியாய் கவனமாயிருங்கள். வேத வசனங்களை புரட்டாதீர்கள், புரட்டி தனக்கு சாதகமாக பேசாதீர்கள். உள்ளதை உள்ளது என்று பேசுங்கள். தேவன் அதுதான் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கவே பிறந்தவர்கள். தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பெருகவே 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 பெருக செல்வைன்னு சொன்னவர் வாக்கு மாறாதவர் அல்லவா? தேவன் நம்மளை வைத்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர்கள். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீர்கள். அல்லேலூயா. ஏனென்று சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், சபிக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள், துக்கிக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள், துக்கப்படுவர்களுக்காக ஜெபியுங்கள், துயரப்படுவர்களுக்காக ஜெபியுங்கள், நிந்தைப்படுவர்களுக்காக ஜெபியுங்கள், பாரப்படுவர்களுக்காக, கவலைப்படுவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஏன் எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள். ஜெபத்தினால் தேவனுக்கு வேண்டுதல் செய்யுங்கள், சோத்திரத்தினால் பலியிடுங்கள். அல்லேலூயா. தேவன் அதைதான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அதுதான். பாருங்க எவ்வளவு அழகாக ஸ்கிரீனாக முடிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருப்பார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தேவன் விரும்புவதெல்லாம் சமாதானத்தை விரும்புகிறவர். நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், சுயித்திருக்க வேண்டும், இன்பமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மார்க்கு 16:20 எடுத்து வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக என்னோட கூட ஒரு நிமிஷம். அதாவது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்லி கொடுத்த பரமேறி போகும்போது பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணிக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதிரானவை யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி செல்வங்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்தார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணி, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடன் கூடனே கிரியை நடப்பித்து அவர்களால் நடக்கும் அடையாளங்களினால் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அவர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். எந்த ஒரு வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும்
ஹல்லேலூயா. அது ஜீவனும் பெலனும் அரணும் கோட்டையும் தஞ்சம் அடைக்கலும் நம்முடைய ஆபத்துகள் அனுகூலமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை. ஆகினால் தேவன் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை மறப்பதே இல்லை. தேவன் விரும்புகிறதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுவித்து இன்பத்திற்கும் துக்கத்திற்கும் ஹல்லேலூயா சுகத்திற்கும் பலத்திற்கும் ஹல்லேலூயா ஓ ஆமென் ஹல்லேலூயா எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் ஒரு விசேஷித்தவர்களாய் உலகப்பிரமாண காரியங்களில் அல்ல, உலகப்பிரமாண துக்கங்களில் அல்ல, ஹல்லேலூயா ஆவிக்குரிய துக்கங்கள், ஆவிக்குரிய சந்தோஷங்கள், ஆவிக்குரிய சமாதானங்கள், ஆவிக்குரிய நிச்சயங்கள் ஹல்லேலூயா நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா சமாதானம் நமக்குள் உண்டாயிருக்கணும். நாம் போகும் இடமெல்லாம் அவருடைய நறுமணத்தை வீச செய்ய வேண்டும். அவருடைய வல்லமையினால் நாம் இடக்கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறவர் நம்முடைய வார்த்தைகளின்படி அவர் செய்தருள்வார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார், அவர் உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா தேவன் நம்மளோடு கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:58. ஒன்று கொரிந்தியர் 15 58. ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளையே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாமிசம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுத்திகரிப்பதும் இல்லை. பாருங்க சகோதரனே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுத்திகரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையும் அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே அது இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாகவும். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபப்பட்டிருப்போம். அழிவுள்ளதாகி இந்த அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேறும். மரணமே கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. மரணத்தின் கூர் யாவும் பாவம் செய்கிறவன் நியாயம் பிரமாணம், பாவத்தின் பெலன் நியாய பிரமாணம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகையால் என்றென்றைக்கும் எனக்கும் பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் வார்த்தையிலும் வாக்குத்தத்திலும் உண்மை உள்ளவரப்பா. நீர் வாக்கு மாறாத ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஆமென் என்று இருக்கிறது. பாவமுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். பரிசுத்த ஆவியே எங்கள் பரிசுத்த துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையானரே, கூட இருப்பவரே, தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், எங்கள் பாவங்கள் போக்கிவிட்டீர். ஜெயமே உம்பரவாள், ஜெயமே உந்தையவாள், ஜெயமே உம்பரவாள், ஜெபமே உந்தையவாள், பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, எங்கள் விண்ணப்பம் கேட்பவரே, விடுதலை தருபவரே, எங்களுக்காக விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் பேசுகிறீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர். ஆவியே பக்தர்கள் துணையாளரே, அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், பாபா பாபா, அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம். சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. ஆமென். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அப்பா நீர் எங்களுக்குள் ஆண்டவரே